நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். அவரது உரை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு 7 மணிக்கு ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாக உள்ளது. இரவு 9:30 மணியளவில் மாநில மொழிகளிலும் இந்த உரை ஒலிபரப்பாக உள்ளது. மேலும் தூர்தர்ஷனிலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையை கேட்கலாம். சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை, நாடாளுமன்ற கட்டடம் உள்ளிட்டவை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை, பழைய நாடாளுமன்ற கட்டடம் உள்ளிட்டவை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் உள்ள பாரம்பரிய மற்றும் அரசு கட்டிடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சென்ட்ரல் ரயில் நிலையம், தென்னக ரயில்வே அலுவலகம், சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வங்கிகள், ஜிஎஸ்டி சேவை வரி அலுவலகம், வருமான வரித்துறை அலுவலகம் உட்பட சென்னையின் அடையாளமாக திகழும் பல்வேறு கட்டிடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நாளை முதலமைச்சர் ஸ்டாலின் கோட்டையில் தேசிய கொடி ஏற்ற உள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக எஸ்.கே. பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்வாணையத்தின் தலைவராக IAS அதிகாரி எஸ்.கே. பிரபாகரை நியமிக்க ஆளுநர் ஒப்புதல் அளித்ததன் பேரில் அதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் தேர்வாணைய தலைவர் நியமன விவகாரத்தில் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் நிலவிய மோதல் போக்கு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கான ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியிட்டார். 3 பேரூராட்சிகளின் வரலாறு, சுற்றுலா ஆகியவற்றின் முக்கியத்துவம், வர்த்தகம் போன்ற தொழில் பெருக்கத்தை கருத்தில் கொண்டும் அவற்றை நகராட்சிகளாக தரம் உயர்த்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று முதல் வழக்காக விசாரிக்கிறது. இந்த மனு மீதான அமலாக்கத்துறை, செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்கள் முடிந்த நிலையில் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. விசிகாவிற்கு சமூக நீதி பற்றி யாரும் பாடம் எடுக்க தேவையில்லை என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் உள்ஒதுக்கீடு தீர்ப்பு மற்றும் SC/ST பிரிவில் கிரிமிலேயர் கருத்து ஆகியவற்றை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உள்ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சென்னை பெரம்பூரில் 10 ரூபாய் குளிர்பானம் தயாரித்து விற்பனை செய்த வீட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி சீல் வைத்தனர். அந்த வீட்டில் எந்தவித சுகாதார தன்மையும் இல்லாமல் சிறிய அளவிலான குளிர்பானங்கள் தயாரித்து காலாவதி தேதி குறிப்பிடாமல் விற்பனை செய்தது ஆய்வில் தெரிய வந்தது. அங்கிருந்து மூலப்பொருட்களை கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்பிய அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சீல் வைத்தனர். எறும்போடு போட்டு தேனி எல்லாம் போட்டு கலந்து கொடுத்துறது. திருவண்ணாமலையில் உயிரிழந்த சிறுமி குடித்த குளிர்பான நிறுவனத்தின் கிளை குளிர்பான ஆலை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள ஏலியம்பேடு கிராமத்தில் இயங்கி வருகிறது. அந்த ஆலையில் உணவு பாதுகாப்புத் துறையின் மாவட்ட அலுவலர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் தலைமையிலான அதிகாரிகள் குளிர்பானங்களை சேகரித்து ஆய்வு செய்தனர். குளிர்பான உற்பத்தி தொடர்பாகவும் மூலப்பொருட்கள் குறித்தும் ஆய்வு செய்த அவர்கள் குளிர்பான மாதிரிகளை சேகரித்து பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர். இதெல்லாம் அந்த ஃபுல்லாக பேங்கோ தான் இல்லையா? வெளியில் போடுங்க
திருவண்ணாமலையில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் கடைக்காரர் குளிர்பானத்தை மொத்தமாக வாங்கிய கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சிறுமிக்கு குளிர்பானம் கொடுத்த கடைக்காரரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள மொத்த விற்பனை கடையில் வாங்கியதாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்பு அலுவலர் செந்தில்குமார் தலைமையிலான குழுவினர் அந்த மொத்த விற்பனை கடையில் ஆய்வு மேற்கொண்டு மாதிரிகளை சேகரித்தனர். காலாவதி தேதி முடிந்த குளிர்பானங்கள் அங்கு உள்ளதா என அவர்கள் சோதனையிட்டனர். குளிர்பானம் குடித்து 6 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து திருவண்ணாமலை நகர பகுதிகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மத்திய பேருந்து நிலையம், காய்கறி மார்க்கெட் பகுதிகளில் உள்ள கடைகள், குளிர்பான கடைகள், குளிர்பான மொத்த விற்பனை கடைகள் ஆகிய இடங்களில் அவர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். காலாவதியான குளிர்பானங்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடை உரிமையாளர்களுக்கு அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். டீசல் விலை உயர்வு, தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு ஆகியவற்றிற்கு இணையாக பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக வெளியான தகவல்களை போக்குவரத்து துறை மறுத்துள்ளது. பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து எந்த ஒரு கருத்துருவும் தமிழ்நாடு அரசிடம் இல்லை என்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது எனவும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் சகோதரர் முகமது சலீமை ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரையில் நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி முகமது சலீமை ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். முகமது சலீமை 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை மனுவிற்கு பதிலளிக்க முகமது சலீம் தரப்பிற்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஒரு நாள் தள்ளி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் கைதிகள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த அவப்பெயர்கள் என்பதை முதல்வர் ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜாஃபர் சாதிக்கின் சகோதரரும் விசிக நிர்வாகியான முகமது சலீம் சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் தொடர்பு மற்றும் அதன் மூலம் பணம் சம்பாதித்ததற்காக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். திமுகவை இலக்காக வைத்து செயல்பட்டால் பாஜக வளரலாம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் அறிவுரை வழங்கியுள்ளார். மதுரையில் பேசிய அவர், அண்ணாமலையால் வளர்ச்சி நிதியை வாங்கித் தர முடியவில்லை என்றும் தன்னை அவதார புருஷராக அண்ணாமலை எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்றும் கூறினார். சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அதற்கான நோட்டீஸ் மதுரவாயிலில் உள்ள அவரது இல்லத்தில் ஒட்டப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி அவர் மீது இருந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பின்னர் புழல் சிறையிலிருந்து மதுரை மத்திய சிறைக்கு சவுக்கு சங்கர் மாற்றப்பட்டார். எனினும் அவர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான நோட்டீஸ் மதுரவாயிலில் உள்ள அவரது இல்லத்தில் ஒட்டப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கர் மீதான தொடர் நடவடிக்கைகள் ஊடகத்துறையினருக்கான அச்சுறுத்தல் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆங்கிலேயர்களின் அட்டூழியங்களையும் அடக்குமுறைகளையும் கடந்து பத்திரிகை மற்றும் நாளிதழ்கள் செயல்பட்டதுதான் நாடு சுதந்திரம் காண்பதற்கு முக்கியமாய் அமைந்தது என குறிப்பிட்டுள்ளார். தற்போது கருத்து சுதந்திரத்தை முடக்கி மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வேலை நிறுத்தத்தை முடித்துக் கொள்வதாக பயிற்சி மருத்துவர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவை பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இந்த அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக பயிற்சி மருத்துவர்கள் கூட்டமைப்பினர் அறிவித்தனர். அதே நேரத்தில் மற்ற மருத்துவர்கள் சங்கத்தினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதானி குழும முறைகேடுகள் தொடர்பாக வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் நிர்வாகி KC வேணுகோபால், அதானி குழும முறைகேடு தொடர்பாக ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கை குறித்தும் விவாதித்ததாக முறைகேட்டு பிரதமர் மோடிக்கும் தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டார். நிதி சந்தையை ஒழுங்குபடுத்தும் அமைப்பு சமரசத்திற்கு உட்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
கடலரிப்பு ஏற்படுவதால் பொன்னேரி அருகே அதானி துறைமுக விரிவாக்க பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதனால் பழவேற்காடு சுற்றியுள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. கடலரிப்பு காரணமாக ஊருக்குள் இருக்கும் வீடுகள், மரங்கள் சேதமடைவதாகவும், துறைமுக செயல்பாடுகள் காரணமாக மீன்வளம் அழிந்து மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு முதல் முறையாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். இதனை ஷேக் ஹசீனாவின் மகன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேசிய துக்க தினத்தை உரிய கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் அனுசரிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ள அவர், ஜூலை மாதம் நடந்த கொலைகள் மற்றும் நாசகார செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுத உதவிகளுக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. 50க்கும் மேற்பட்ட F-15 விமானங்கள், அதிநவீன ஏர்-டு-ஏர் ஏவுகணைகள், வெடிமருந்துகள் ஆகியவை இந்த ஆயுத உதவியில் அடக்கம். காசாவில் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேலுக்கான ஆதரவை நிறுத்துமாறு அமெரிக்க மக்கள், எம்பிக்கள் பலர் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த புதிய ஆயுத உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா வங்கதேசம் இடையிலான T20 தொடரின் போட்டி அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளதாக BCCI அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வங்கதேச கிரிக்கெட் அணி டெஸ்ட் மற்றும் T20 தொடரில் விளையாட உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் T20 போட்டி அக்டோபர் 6ஆம் தேதி தரம்சாலாவில் திட்டமிடப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த போட்டி குவாலிஃபயருக்கு மாற்றப்படுவதாக BCCI தெரிவித்துள்ளது. இதேபோல் அடுத்த ஆண்டு நடைபெறும் இங்கிலாந்திற்கு எதிரான தொடருக்கான அட்டவணையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை வரும் 16ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசத்துறை கடல் வழி பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவையை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் அது நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் திட்டமிட்டபடி வரும் 16ஆம் தேதி முதல் படகு இயக்கப்படும் என்று தனியார் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கும்மிடிப்பூண்டியை அடுத்த வழுதலம்பேடு கிராமத்தில் உள்ள எட்டியம்மன் கோவிலில் கடந்த 9ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது கோவிலுக்கு செல்ல மாட்டு சமூகத்தினர் தடுப்பதாக கூறி பட்டியலின சமூகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கோவிலை பூட்டி சீல் வைத்தனர். மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை உட்பட 7 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் 15 பள்ளி சிறார்கள் உட்பட 17 பேர் காயமடைந்தனர். பவானி தாலுகா கருங்கரடு பிரிவு என்ற பகுதியில் மினி பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பள்ளி சிறார்கள் 10 பேருக்கு காயமும் 5 பேருக்கு படுகாயமும் ஏற்பட்டது. மேலும் மினி பேருந்து ஓட்டுநர் மற்றும் டிப்பர் லாரி ஓட்டுநரும் காயமடைந்தனர். படுகாயமடைந்த 5 சிறார்கள் மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மயிலாடுதுறையில் வீடியோ காலில் நண்பனிடம் மன்னிப்பு கேட்க வைத்து ITI மாணவனை சக மாணவன் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வெளியானதால் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக புகார் எதுவும் வரவில்லை என தெரியவந்துள்ள காவல்துறை உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்துள்ளது. என்ன சொல்ற நீ என்ன சொல்ற என்ன கேக்குற படம் எடுத்துட்டு இருக்கேன் அடிச்ச போது வீடியோ இன்ஸ்டால நான் விட்டுருப்பான் அவ்வளவுதான். சரி போ சொல்லிட்டாங்க அப்படியே. திருவண்ணாமலை மாவட்டம் கீப்பத்துறை ஊராட்சியில் மயானத்துக்கு செல்ல பாதை இல்லாததால் உயிரிழந்த மூதாட்டியின் உடல் வயல்வெளி வழியாக தூக்கிச் செல்லப்பட்டது. பின்னர் ஓடை தண்ணீரில் இறங்கி மயானத்திற்கு தூக்கிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ள அப்பகுதி மக்கள் மயானத்திற்கு பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டி வீட்டில் தனியாக நாட்டுக்கோழி வியாபாரம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கோழி வாங்குவது போல் வந்த மர்ம நபர் மூதாட்டியை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கியுள்ளார். இதுகுறித்து மூதாட்டி புகார் தெரிவிக்கவே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். இந்த குற்ற செயலில் ஈடுபட்டது அக்ரஹாரம் கிராமம் காளிக்குப்பத்தைச் சேர்ந்த ரஜினி என்ற 45 வயது நபர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக உள்ள ரஜினிக்கு போலீசார் வலைவீசியுள்ளனர். நாடு முழுவதும் 78வது சுதந்திர தினத்தை இந்திய கடலோர காவல் படை வித்தியாசமாக கொண்டாடி வருகிறது. அந்த வரிசையில் லட்சத்தீவு பகுதியில் கடலுக்கு அடியில் இந்திய கடலோர காவல் படையினர் தேசிய கொடியை ஏற்றினர். இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து மெரினா வரை நீச்சல் அடித்தே பயணிக்கும் 15 மாற்றுத்திறன் கொண்ட சிறார்களுக்கு மாமல்லபுரத்தில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆட்டிசம் உள்ளிட்ட பல்வேறு மாற்றுத்திறனை கொண்ட சிறார்கள் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து தொடங்கிய இவர்களது பயணம் சுதந்திர தினத்தன்று மெரினா கடற்கரையில் முடிவடைய உள்ளது. தமிழை யாரும் தொட முடியாது என்று அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த உலக தமிழ் வளர்ச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் பேசிய அவர், கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக முதல்வர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், பல்வேறு அமைப்புகள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கும் போது இது தெளிவாக தெரிவதாக கூறினார். சுதந்திர தின விடுமுறையை ஒட்டி வரும் புதன்கிழமை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதேபோல் நாளை 15ஆம் தேதி நாகர்கோவிலிருந்து ஆவடி வரை அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. சேலத்தில் தடையை மீறி தேசிய கொடியுடன் வாகன பேரணியில் ஈடுபட முயன்ற பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் கொண்டலாம்பட்டி ரவுண்டானாவில் இருந்து மாவட்ட பாஜக தலைவர் சுரேஷ் பாபு தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் தேசிய கொடியுடன் இருசக்கர வாகனங்களில் பேரணி செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருவேட்டக்குடியில் போலி அரசு ஆவணங்கள் தயாரித்ததாக கூறி முகேஷ் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த குற்ற சம்பவத்தில் பல ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் மற்றும் பத்திரப்பதிவு துறையைச் சேர்ந்த அரசு அலுவலர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே திருவாங்கூர் பாசன கால்வாயில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கரையோரம் இருந்த வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. ஒருவரது வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனையடுத்து விரைந்து வந்த கல்குளம் வட்டாட்சியர் கால்வாயின் கரையோரம் இருந்த 43 பேரை மீட்டு முகாமில் தங்க வைத்தார். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பாக திமுக சார்பில் புதிதாக ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக 7வது வார்டு செயலாளர் ஆட்டோ ஸ்டாண்டிற்காக வைக்கப்பட்ட புதிய பேனரை சேதப்படுத்தினார். மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மிரட்டலும் விடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தலையில் பெட்ரோலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் தற்போது வனத்துறை சார்பில் தடுப்பு கம்பிகளை அமைத்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக குளிக்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தமிழ்நாடு அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் கேரள மாநில பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழக அரசு பேருந்தானது சுமார் 18 கிலோமீட்டர் கேரள பேருந்திற்கு வழிவிடாமலும் மிக மெதுவாகவும் சென்றதாக கூறப்படுகிறது. கூடலூரில் அரசு பேருந்தை மறைத்து கேரள பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வீடியோ எடுத்து சரியா அம்மா கண்ணு அடிச்சிருக்கானா என்ன பண்ணாங்க இதெல்லாம் இங்க போய் இருங்க ஆனா தண்ணி அடிச்சா நான் சொல்ல தண்ணி அடிச்சான்னு சொன்னா இல்ல சார் வண்டி கம்ப்ளைண்ட் இருந்தா வண்டி ஓரமா நிப்பாட்டணும் பாசஞ்சர் ஏத்தக்கூடாது தெரியுமா முதல்ல. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட நடிகர்கள் அர்ஜுன், தம்பி ராமையா ஆகியோர் திடீரென அரசு பள்ளிக்கு சென்று அங்கிருந்த மாணவ மாணவிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். பள்ளியில் இருந்த மாணவ மாணவியர் கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்றனர். இலங்கையின் தெற்கு கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக கேரளாவில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருவனந்தபுரம், திருச்சூர், கோட்டயம், மலப்புரம், வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கும், கண்ணூர், எர்ணாகுளம், கொல்லம், பாலக்காடு, கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்று மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு நடிகர் பிருத்விராஜ் 25 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 420க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 120க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். நிவாரணப் பணிகளுக்காக கேரள முதல்வரின் நிவாரண நிதிக்கு 110 கோடி ரூபாய்க்கும் மேலாக நன்கொடை வரப்பெற்றுள்ளது. நடிகர் பிருத்விராஜ் தனது பங்களிப்பாக 25 லட்சம் ரூபாயை வழங்கியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நாமக்கல்லில் இருந்து 2 லட்சம் முட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. முட்டையை கொண்டு செல்லும் வாகனத்தை தேமுதிக எம்பி ராஜேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மும்பையிலிருந்து நாகர்கோவில் செல்லும் ரயிலில் மயக்க மருந்து கலந்த தேநீர் கொடுத்து நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயக்கம் தெளிந்த பின் நகைகள் மாயமானதை அறிந்த பயணிகள் இதுகுறித்து ரயில்வே போலீசில் புகார் அளித்துள்ளனர். அவர்கள் அளித்த தகவலின்படி 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சங்ககிரி டிஎஸ்பி ராஜா, முகடஞ்சாவடி எஸ்ஐ ரவுத்ரி வெங்கடேஷ் மீது சேலம் மாவட்ட எஸ்பியிடம் பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். அதில் ரியல் எஸ்டேட் அதிபரான தனது மகன் பிரம்மமூர்த்தி மீது பொய் வழக்கு போடுவதாகவும், தங்களுக்கு சொந்தமான நிலத்தை மிரட்டி எழுதி கேட்டு தராததால் இந்த நடவடிக்கை எனவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள சங்ககிரி டிஎஸ்பி ராஜா, பிரம்மமூர்த்தி மீது 54 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், நடவடிக்கை எடுக்காமல் இருக்க இதுபோன்ற குற்றம் சாட்டப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறை அதிகமாக இருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் தெரிய வந்துள்ள நிலையில் உடனடியாக காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை KK நகர் சுகாதார செயற்பாட்டாளர் வெரோனிகா என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தாம் பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறிய வழக்கில் முக்கிய குற்றவாளியான பெண் புரோக்கர் கைது செய்யப்பட்டார். மகேந்திரமங்கலம் பகுதியில் கருவின் பாலினத்தை கண்டறிந்து கூறும் கும்பலைச் சேர்ந்த தனியார் மருத்துவமனை பெண் செவிலியர் மற்றும் புரோக்கர் ஒருவர் என 2 பேர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த மற்றொரு புரோக்கரும் முக்கிய குற்றவாளியுமான ஜோதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருத்தணி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,46,000 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றினர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குன்னத்தூர் பகுதியில் திருத்தணி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தில் மாலை 5 மணியளவில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனையை மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் வராத 1,46,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த பணம் குறித்து தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது.
கோவை மாவட்டம் லிங்காபுரம் மலை கிராமங்களுக்கு செல்லும் பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனையடுத்து கிராம மக்கள் பரிசல் மூலம் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வருகின்றனர். தண்ணீரின் அளவு மேலும் அதிகரித்தால் மோட்டார் படகுகளை இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டத்தில் பலத்த காற்றின் காரணமாக பழமை வாய்ந்த புளிய மரம் ஒன்று வேருடன் சாய்ந்தது. இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகே நேற்று மாலை பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்தது. இதனால் அங்கிருந்த பழமை வாய்ந்த புளிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவத்தின் போது அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 23 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடி நாகேந்திரனின் மகனும் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகியுமான அஸ்வத்தாமனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுக்க கேட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பான முக்கிய நபரான அருளிடம் அஸ்வத்தாமன் செல்போனில் பேசி வைத்தது குறித்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்போ செந்தில் மற்றும் சிசிங் ராஜா ஆகியோரின் இருப்பிடம் குறித்தும் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தெரிகிறது. சிவகங்கையை சேர்ந்த அக்னிராஜ் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு பழிவாங்குவதற்காக அக்னிராஜின் நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் என்ற குழுவை அமைத்தனர். இந்த குழு அக்னிராஜ் படுகொலையில் சம்பந்தப்பட்ட 4 பேரை அடுத்தடுத்து தலையை சிதைத்து கொலை செய்தது. இது தொடர்பாக ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சிவகங்கையை சேர்ந்த அஜய் தேவன் மற்றும் திருச்செந்தூரை சேர்ந்த சுரேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்னிராஜின் தந்தை பல்லடம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். சென்னை குரட்டூரைச் சேர்ந்த அஸ்வத் என்பவர் இன்ஸ்டாகிராமில் ஸ்டாக் மார்க்கெட் குறித்த விளம்பரத்தை பார்த்து தொலைபேசியில் பேசியுள்ளார். அப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என எதிர்முனையில் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனை நம்பிய அஸ்வத் பல தவணைகளில் சுமார் 30 கோடியை பல வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அஸ்வத் ஆவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் ஏற்கனவே இப்ராஹிம் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது குரோம்பேட்டையைச் சேர்ந்த குத்புதீன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லையில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என சசிகலா சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே கொட்டு மழையில் கூடியிருந்த பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய சசிகலா திமுக அரசை விமர்சனம் செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன விலை என கேட்கும் நிலை உள்ளதாக அவர் விமர்சனம் செய்தார். அதிமுக வாக்குகள் சிதையாமல் இருக்க 4 பேரும் இணைந்து செயல்பட வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகி ஜேசிடி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் EPS, OPS, சசிகலா, டிடிவி இணைந்து பேச வேண்டும் என்று தெரிவித்தார். கேரளாவில் ஜல்லிக்கட்டு இருந்திருந்தால் அழிந்திருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி கூறினார். சிவகாசியில் நடந்த பட்டாசு தொழில் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் பின்னர் பட்டாசு தொழிற்சாலையின் ஒவ்வொரு உற்பத்தி அறையையும் பார்வையிட்டு தொழிலாளர்களிடம் பட்டாசு தயாரிப்பு முறைகளை கேட்டறிந்தார். தொழிற்சாலை வளாகம் முழுவதும் நடந்தே சென்று பார்வையிட்ட அவர் ஜல்லிக்கட்டு விளையாட்டு கேரளாவில் இருந்திருந்தால் இந்நேரம் அழிந்திருக்கும் என்றார். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் இடி தாக்கியதில் வாலிபர் பலியானார். மேலப்பத்தையைச் சேர்ந்த 22 வயதான பிரிட்டோ தனது தம்பி அருண் மற்றும் நண்பர்களுடன் களக்காடு வடக்கு பச்சையாறு அணையில் குளிக்கச் சென்றுள்ளார். அப்போது இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் அனைவரும் மரத்தடியில் மழைக்கு ஒதுங்கியுள்ளனர். அப்போது இடி தாக்கியதில் பிரிட்டோ சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயங்களுடன் அருண், பவித்ரன், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வேளாண்மை துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் மதுபோதையில் உதவி இயக்குநர் தரையில் படுத்து உறங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு பணிபுரியும் 2 பெண் அலுவலர்கள் உட்பட 7 அலுவலர்களும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். செய்தியாளர்கள் அங்கு சென்றபோது உதவி இயக்குநர் அறிவழகன் தட்டு தடுமாறி எழுந்து கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டார். நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த அலுவலக பணியாளர் ஒருவர் அவரை இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு அழைத்து சென்றார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டிக்காரன் கொட்டாய் கிராமத்தில் உள்ள சென்னம்மாள் கோவிலில் 20ஆம் ஆண்டு கோவில் திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சட்டியில் கொதிக்கும் எண்ணெயில் வெந்த அதிரசத்தை வெறும் கைகளில் எடுக்கும் வினோத நிகழ்வு நடைபெற்றது. இதனை சாமிக்கு படைத்ததோடு திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கிடா வெட்டி தடபுடலான கறி விருந்தும் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வீட்டில் வளர்த்த கிளி காணாமல் போனதால் நாளிதழில் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி என்பவர் தனது வீட்டில் ஆப்பிரிக்க இனத்தைச் சேர்ந்த ஜோடி கிளியை வளர்த்து வந்தார். இதில் ஒரு கிளி திடீரென காணாமல் போனதால் அதனை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என நாளிதழில் விளம்பரம் செய்துள்ளார். மாற்றத்திற்கான கலை என்ற தலைப்பில் புரசைவாக்கம் சிறார் இல்ல சுவர்களில் கல்லூரி மாணவர்கள் ஓவியங்கள் வரைந்து அழகுபடுத்தினர். சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரி மாணவ மாணவிகள் 4 நாட்களாக இந்த முயற்சியில் ஈடுபட்டனர். இளம் கைதிகளின் எதிர்காலத்தை மேம்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் பல்வேறு நேர்மறையான கலை படைப்புகளை வரைந்தனர். ஓவியம் வரைவதற்கு முன்பு மோசமாக இருந்த சுவர் தற்போது ஓவியங்களால் அழகாக மாற்றப்பட்டுள்ளது.